எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சமோசா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக். இன்னைக்கு ஒரு அருமையான சமோசா ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது மட்டன் சமோசா. ஸோ வாங்க இந்த சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் எலும்பில்லாத மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிக்சர் ஜார்ல போட்டு அரைங்க. மட்டன் பாதி அரைஞ்சதும் இதுல 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் போட்டு அரைங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கடைசியா ஒரு தடவை அரைச்சிருங்க. மட்டன் கலவை இப்போ ரெடி, எடுத்து வச்சிருங்க. அடுத்து சமோசாவுக்கு தேவையான மேல் மாவு செய்யலாம். இதுக்கு 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 3 டீஸ்பூன் நெய் போட்டு தண்ணி இல்லாம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தா இருக்கணும். சமோசாக்கு தேவையான மேல் மாவு இப்போ ரெடி. இது மேல கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவி 30 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருங்க. சமோசா ஃபில்லிங் செய்ய அகல பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அரைச்ச மட்டன் கலவையை போட்டு கிண்டுங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மட்டன்ல இருக்கிற ஈரம் போற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டணும். கிட்டத்தட்ட 15 நிமிஷமா மட்டன் வேகுது பாருங்க. மட்டன் நல்ல ட்ரையா இருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. அடுத்து சின்ன உருண்டை மைதா மாவை எடுத்து தேய்ங்க. இது ரொம்ப மெலிசா தேய்க்க தேவையில்லை. மாவை தேய்ச்சதும் பாதியா கட் பண்ணுங்க. ஒரு பாதியை எடுத்து ஓரத்துல கொஞ்சம் தண்ணி தடவி கோன் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணுங்க. உள்ள மட்டன் ஃபில்லிங்கை வச்சு ஓரத்துல கொஞ்சம் தண்ணி தடவி கம்ப்ளீட்டா சீல் பண்ணணும். கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி சமோசாவை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. பொரிக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் சமோசாவை எடுத்துருங்க. சுவையான மட்டன் சமோசா இப்போ ரெடி. சூப்பரான மட்டன் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் ஈவினிங் டீ காஃபிக்கெல்லாம் சர்வ் பண்ணலாம். புதினா சட்னி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.